அபராஜித் யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். மனிதர்களாகிய நாம் வாழ்வில் என்றும் பொறுமையாக இருப்போம், பொறுப்புடனும் இருப்போம். இதில் நாம் பார்க்க போவது குழந்தைகளுக்கான திருக்குறள் கதை மற்றும் வாழ்க்கை பாடம். திருக்குறளின் இல்வாழ்க்கை என்ற அதிகாரத்தில் வரும் இந்த குறள் மனித வாழ்க்கைக்கு மிகவும் தேவையான, முக்கியமான மற்றும் ஆழமான கருத்தை விளக்குகிறது. திருக்குறள் 50. வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். பொருள்: இந்த உலகத்தில் வாழ வேண்டிய அறநெறிப்படி, அதாவது வாழ்க்கையை நல் முறைப்படி வாழ்கின்றவன் பூமியில் வாழ்பவனாக இருந்தாலும் அவன் வானுலகில் வாழும் தெய்வத்திற்கு இணையாக மதிக்கப்படுவான். இதன் சிறுகதை: நடமாடும் தெய்வம். ஒரு ஊரில் மாணிக்கம் என்ற தையல் தொழிலாளி வாழ்ந்து வந்தார். அவர் மிகவும் ஏழை, ஆனால் நேர்மையானவர். தன்னிடம் துணி தைக்க வருபவர்களிடம் எப்போதும் நியாயமான கூலியையே வாங்குவார். யாரிடமும் பொய் சொல்ல மாட்டார். யாவருக்கும் தன்னால் இயன்ற உதவியை செய்வார். அதே ஊரில் தர்மலிங்கம் என்ற பெரிய செல்வந்தர் இருந்தார். அவர் ஊரில் உள்ள கோவில்களுக்கு பெரும் தானத்தை வழங்குவார். ஆனால் தன் வேலையாட்களை மிக குறைவாக நடத்துவார். தொழிலில் பல குறுக்கு வழிகளை கையாளுவார். தான் பெரிய அளவில் தானம் செய்வதால்தான் தான் ஒரு புண்ணியவான் என்று அவர் கர்வத்தோடு நினைத்து கொண்டார். ஒருமுறை ஊரில் பெரிய திருவிழா நடந்தது. அப்போது ஊர் மக்கள் அனைவரும் மாணிக்கத்தை பெரிய மரியாதையுடன் நடத்தி அவரை மேடையில் ஏற்றி கௌரவித்தனர். இதை பார்த்த தர்மலிங்கத்திற்கு கோபம் வந்தது. அவர் மக்களிடம், தர்மலிங்கம் அவர்களே, நீங்கள் கடவுளுக்கு பொன்னும் பொருளும் தருகிறீர்கள், அது நல்லதுதான். ஆனால் மாணிக்கம் சக மனிதர்களிடம் கடவுளைப் போல அன்பாகவும் நேர்மையாகவும் நடக்கிறார். வறுமையிலும் அறம் தவறாமல் இல்லறத்தை நல்ல முறையில் நடத்துகிறார். வள்ளுவர் சொன்னது போல பூமியில் வாழ வேண்டிய முறைப்படி வாழ்பவன் தெய்வத்திற்கு சமமானவன். அதனால்தான் மக்கள் அவரை தெய்வமாக மதிக்கிறார்கள். இந்த குறள் இல்லற வாழ்க்கையின் சிறப்பை மிக அழகாக எடுத்துரைக்கிறது. மேலும் இதுபோல் மற்றொரு திருக்குறள் கதைகளுடன் மீண்டும் இந்த சேனல் வழியாக நாம் சந்திப்போம். எனவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி, வணக்கம்.